விஜய், சாப்பிட்டியா? ஏய், சாப்பிட்டியான்னு கேக்குறேன். முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டியா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? சாரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்புன்னா அன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அதான் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அங்க போயிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனாடா? ஏய் விஜய், இப்ப எதுக்கு அலற? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் கொஞ்சம் அதிகமாயிட்டேனா லிமிட்டை தாண்டிடுவேன். சரக்குல லிமிட் தாண்டலாம், ஆனா அதே மீறி லிமிட் தாண்டி இருக்கீங்க. அதுதான் என்னால தாங்க முடியல. இந்த மாதிரிலாம் சொல்லி என் மனசை நோக்கடிக்காத விஜய். நான் சமயத்துல ஓவரா போய் ரோட்ல எல்லாம் கிடந்திருக்கேன். அன்னைக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஓவரா போய் அங்க போயிட்டேன். மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணலடா. நீங்க 1000 சமாதானம் சொல்லலாம், நடந்தது தானே. இதையே சாக்க வச்சுக்கிட்டு உங்க அம்மாவும் கண்மணியும் என்னை எவ்வளவு அவமானப்படுத்துவாங்க தெரியுங்களா? ஏற்கனவே என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. இப்ப நீங்க அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்ல? என்னது? நான் உங்களுக்கு சப்போர்ட்டா? அந்த கண்மணி சனியை வேண்டான்னு தானே நான் உன்னை தேடி வந்தேன். விடுங்க, தேடி வந்தீங்க, ஆனா இப்போ பழையபடி அவளை தேடி போயிட்டீங்கல்ல. நானா எங்க தேடி போனேன்? என்ன அறியாம நடந்ததுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிற விஷயமாங்க இது? நடந்தது எவ்வளவு பெரிய தப்பு. எனக்கு அவமானமா இருக்கு. நான் இருக்கும் போதே அவளை தேடி போனீங்களே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நான் தான் எந்த தப்பும் நடக்கலன்னு சொல்றேன்ல விஜய். நீங்க நடக்கலன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவ சொல்லணுமே, அப்படி சொல்லுவாளா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் உங்களை நம்பி வந்ததுக்கு இப்ப என் காலை வாரி விட்டுட்டீங்களே. சந்தோஷமா வாழலான்னு இங்க வந்த, இப்படி தினம் தினம் அழற மாதிரி ஆயி போச்சு. இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, படு. விடுங்க, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். விஜய், சொன்ன கேளு. சரி 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 சரி, நான் இனிமேல் உன்னை தொடமாட்டேன். நீ இங்கே படுத்துக்க. நான் உன்னை தொடமாட்டேன். இங்கே படுத்துக்க. ஒண்ணு வேண்டாம் விஜய், மேல. அவளால கீதா பொண்ணு பேசுறத கேட்கும் போது என்னால தாங்கவே முடியல. அவ ரொம்ப அழுதுட்டே இருந்தா. ஏண்டி, நம்ம செழியனை இப்படி எல்லாம் பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, அக்கா, டேய் சரியா, நில்லுடா. என்னடா அது? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என்ன தப்பு மேல தப்பு பண்ணாங்க? காதலிக்கிறது என்ன பெரிய தப்பா? டேய், என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற? டேய்,
நீயும் 4 அக்கா தங்கச்சிங்களோட பிறந்திருக்க, அத ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி பண்றதெல்லாம் தப்பு இல்லையா? இப்ப என்ன சொல்ல வர? காதலிக்கிறது தப்புன்னு மறுபடியும் ஒரு நீதி போதனை கிளாஸ் எடுக்க போறியா? டேய், காதலிக்கிறது தப்பு இல்லடா. ஆனா ஒரு ஏழை பொண்ண காதலிக்கிறேன்னு ஆசை காட்டி பழகிட்டு ஒரு வசதியான பொண்ணு கிடைச்சதும் அவளை நடு ரோட்ல விட்டு ஒதுக்குறது சாதாரண தப்பு இல்லடா, பக்கா அயோக்கியத்தனம். ஏண்டா என்ன அப்படி முழிக்கிற? நான் இப்ப கீதாவை பார்த்துட்டு தான் வரேன். அவ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. பாவண்டா அந்த பொண்ணு, நல்ல பொண்ணு, அப்பாவி வேற. அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு துரோகம் பண்ணலான்னு பாக்குறியா? ஏண்டா நம்ம அம்மா வயித்துல பிறந்துட்டு ஏன் இப்படி உன் புத்தி கிரிமினல் புத்தியா மாறிடுச்சு? யார் உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னா? கவிதா பேரை சொல்லி திட்டி திட்டி உனக்கு போர் அடிச்சு போச்சா? இப்ப இந்த கணக்கு பள்ள மக பேரை சொல்லி திட்டுன்னு ஆசைப்படல? திட்டு. சும்மா தெருவுல போறவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பண்ணினா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், தெருவுல போறவங்க யாரும் சொல்லல, கீதா தான் சொன்னா. எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்றது? அவ ஏன்டா போய் சொல்ல போறா? அவ ஒண்ணு சும்மா சொல்லல, அவளுக்கு நீ எழுதின லெட்டர் எல்லாம் காமிச்சா. ஏய், அந்த பொண்ணு பாவண்டா. அவ ஏதாவது சொல்லுவா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ மனசுல 1000 இருந்திருக்கலாம், அதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? சும்மா என்ன குத்தம் சொல்றதுக்கு இப்படி எல்லாரும் சேர்ந்து பேசினா என்ன அர்த்தம்? டேய், மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ அவன் மனசுல ஆசையை தூண்டல, பெத்தவகிட்டே போய் சொல்லாதடா. நம்ம மனசுல எந்த ஆசையும் தூண்டலாமா? சரியா, நீ தப்பா பேசுறடா. நீ எதுவுமே பண்ணாம அவ மனசுல தானா ஆசை வளராதுடா. லவ் பண்ண மட்டும் போதாதுடா, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிற திராணி இருக்கணும். அவன் தானே ஆம்பளை. என்னக்கா நீ கவிதா விஷயத்துல ஒரு மாதிரி பேசுற, இப்ப இந்த கீதா விஷயம் பேசினா இன்னொரு மாதிரி பேசுற. டேய், நல்லவ மாதிரி பேசாதடா. அந்த பொண்ணு பாவண்டா. நான் உன் அக்காடா, என்கிட்டயாவது உண்மையை சொல்லு. நீ அந்த பொண்ணுக்கு பண்ணது அநியாயம் தானே? எனக்கு நேரம் சரியில்லை. பொண்ணுங்கனால பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதான் இப்படி. லைஃப்ல எப்படி செட்டில் ஆகலான்னு யோசிச்சுதான் அந்த கடக்குப்பல் மகன் இப்படி ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவ தகுதிக்கு என்ன மாதிரி ஆள் கிடைக்கிறதுனாலதான் ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? நீ உருப்பட மாட்டடா. ஒரு பொண்ணு மனசை கெடுத்துட்டு அவளை அழவிட்டதோட மட்டும் இல்லாம திமிரா வேற பேசுறியா? 4 பொண்ணுங்களோட பிறந்துட்டு ஏன்டா இப்படி நடந்துக்கிற? ஓ பாவம் ஏன் பொண்ணுங்களை பாதிக்கும்டா? போடா போடா வெளியே. அம்மா, அத்தை அப்பவே சொன்னாங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த கவிதா பண்ணதான் கரெக்ட்னு. அவங்க மனசுல ஒரு கோடீஸ்வரத்தனம் இருக்கு, ஆனா உங்க மனசுல பிச்சைக்காரத்தனம் தான் இருக்கு. அதான் அந்த கணக்கு போல மகளுக்கு இப்படி வக்காலத்து வாங்குறீங்க. நல்ல வேலை நான் வடிவத்தை கூட சேர்ந்து அவங்க பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிச்சேன். உங்க பேச்செல்லாம் கேட்டு உருப்படாம தான் போயிருக்கணும். டேய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அடிக்காத, அடிக்காத. டேய், அம்மா, டேய், என் கண்ணு முன்னாடி நீ இனிமே இருக்க கூடாது. போடா, போடா வெளியே. டேய், எனக்கு ஒரு பிள்ளை இல்ல நினைச்சேன். போடா, போ. போடா வெளியே. வேண்டாமா? விடுமா? சரியா? நான் போறேன். போகாதடா. இனிமேல் இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன். ஏய், சரியா? நீ வேணடா. அம்மா ஏதோ கோவமா பேசிட்டாங்கடா. அண்ணே, ஏய், சரியா? சரியா?
பாரு, அது வந்து ஓ, என்ன ஒழுங்க முதல்ல அதை துப்பு கண்மணி. ஏன் கண்மணி கண்மணின்னு விடாம கூப்பிடுறீங்க? இல்ல, அது வந்து அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சுன்னா? என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்குறேன். நான் ஓவர் போதையில் ஒரு ரூமில் வந்து படுத்துட்டேன். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நிஜமாவே ஞாபகம் இல்லையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இதை பாரு கண்மணி, நீ விளையாடாத. என்ன நடந்துச்சுன்னு தானே கேட்குறேன். அது என்ன நடந்துச்சுன்னா, நேத்து நீங்க ரொம்ப ஓவரா குடிச்சிருந்தீங்களா? குடிச்சிட்டு சொல்லு. என் ரூமுக்கு வந்தீங்களா? அதான் வந்துட்டேன்ல. என்ன நடந்துச்சுன்னு தானே கேட்குறேன். அதான் முதல்ல சொல்லி தொலை. குடிச்சிட்டு என் ரூமுக்கு வந்து போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. கண்மணி, கண்மணி, விஜி, விஜி, ச்சே. விஜி, 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 ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. விஜி, விஜி, முதல்ல நான் சொல்றத கேளு. நான் எதுக்காக அங்க போனேன்னா, இல்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறதுக்காக தான் போனேன். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன புரிஞ்சுக்க விஜி. உங்களுக்கு என்ன சொன்னீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு போய் மேல போய் வேற. இல்ல, எதுக்கு இந்த நாடகம்? இப்ப காலையில எந்திரிச்ச உடனே நேரா அவகிட்ட போய் பழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க வழி இருந்தும் பதிலுக்கு அவ சினுங்கிறதும் வெக்க கேடா இருக்கு. விஜி, என்னமோ நீங்க லவ்வர்ஸ் மாதிரி புதுசா கல்யாணம் மாதிரி இல்ல நடந்துக்கிறீங்க. கேட்டா அவகிட்டே என்ன நடந்துச்சு கேட்க போறீங்கன்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய பொய்ங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு மறுபடியும் போய் சொல்றீங்களா? இல்ல, நீங்க மாறிட்டீங்க. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல விஜி. என்ன நம்பு. உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுனே தெரியலையே. பிரச்சனையை சரி பண்ணலான்னு போனா இப்ப பிரச்சனை அதுக்கு மேல பெருசா போயிடுச்சு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருந்தது, நைட் வரைக்கும் இருந்தது. இப்ப சுத்தமா இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாத விஜி, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. நான் எதுக்காக அங்க போனேன்னா, நிறுத்துங்க. நான் தான் பாத்துட்டேன். நீங்க வழிஞ்சுக்கிட்டு நிக்கிறதையும் அவ சிரிச்சுக்கிட்டு ஓடுறதையும். அன்னைக்கு அப்படிதான் எனக்கு தைலம் எடுக்க போறேன்னு சொல்லி வெளியே போயிட்டு அவன் மாடியில அம்சமா நிக்கிறத பார்த்துட்டு வழிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட எரிஞ்சு விழுந்தீங்க. அப்படி இல்ல. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போச்சு, எல்லாமே போயிடுச்சு. வாழ்க்கையே போயிடுச்சு. ச்சே.